ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நீ நினைச்சபடியே நடத்தி கொடுப்பதற்காக தானே இதை எப்படியாவது கேட்கும்படி அன்பு கட்டளையிட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமெல்லாம் புன்னகை பூக்கும்படி, மனமெல்லாம் குளிரும்படி, இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்க போறேன். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில எல்லாமே மிகவும் ஆடம்பரமானதாகவும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாறப்போகுது என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பார்க்காத ராஜயோகமும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உன் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் உன்கிட்ட நிஜமாவே நல்லா பேசிட்டு நல்ல குணத்தோட இருப்பவர்களா இருக்கும். ஆனா ஒரு சிலரு உன்னை நேருக்கு நேரா பார்க்கும்போது இனிமையாக பேசிட்டு நீ போனதுக்கு பின்னால உன்னை பற்றி புறம் சொல்லி பொய்யாய் பேசக்கூடிய, உன்னை பற்றி குறையாய் சொல்லக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கலாம். யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும். தீய மனிதர்களோடு நட்பு கொள்வதை நீ குறைத்துக் கொள்வதுதானே உனக்கு நல்லது. நீ அப்படிப்பட்ட கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவங்க மனசுக்குள்ள ரொம்ப அப்பாவித்தனமா இல்ல, கெட்டதும் கேடு நினைப்பவர்களாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவர்களுடன் நட்பு வைத்து கொண்டால் அது பசும்பால்ல கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் அல்லவா. நல்ல மனிதர்களுடைய நட்பும் பழக்கமும் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தும். இப்படிப்பட்ட தீய குணம் கொண்ட மனிதர்களுடைய நட்பும் பழக்கமும் உனக்கு கஷ்டத்தையும் கெடுதலையும் துன்பத்தையும் மட்டும் வரவழைச்சு விஷத்தையே கொண்ட வாழ்க்கையை நீ வாழ்வது போல ஒப்பாகிவிடும். ஒருபோதும் நீ செய்யும் தவறுக்கு தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அடுத்தவை செய்கிற தவறுக்கு கூடவே இருந்து தேவையில்லாத தண்டனைகளை அனுபவிக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன் தெரியுமா? நீ தவறு செஞ்சா மட்டும் தண்டனை கிடையாது. மற்றவங்க தவறு செய்யும் போது நீ கூட இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அதை சரின்னு ஆமோதித்தாலும் அது உனக்கு தண்டனையாக வந்து சேரும். இங்க உள்ள மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்யும் போது என்னை சுத்தமா மறந்து போயிடுறாங்க. ஆனா அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை நான் கொடுக்கும் போது மட்டும், அப்பா சாயப்பா இருக்கியா நீனு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என்னால முடியலையே, என்னால சமாளிக்க முடியலையே, தாங்கிக்க முடியலையேன்னு தவியாய் தவிக்கிறார்கள். எப்போதுமே நான் சிலையாவே இருக்க மாட்டேன் அல்லவா. இந்த சிலையில் காண முடியாத தெய்வத்தை உன் சிந்தனையிலாவது நீ எப்போதும் வச்சுக்கணும். நான் உன் மனசுக்குள்ள இருந்து எப்போது நீ நினைக்கிறதையும் யோசிக்கிறதையும் செய்யறதையும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். நீ ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஆளாக இருக்க வேண்டாம். நீ சந்தோஷப்படுறதுக்கு வேற யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என் செல்லமே. நான் முதல்ல ஒருத்தர் 2 பேரை படைக்கும் போது அவர்களுக்கு சரியான நேரம் போகுதலும் இல்லாம, அவர்களுக்கு சரியான மன அமைதியும் இல்லாம அவர்கள் அல்லல் பட்டதை பார்த்ததாலதான் மனிதர்களின் மன அமைதிக்காக தான் நிறைய உறவுகளையும் நிறைய மனிதர்களையும் படைச்சேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா மனிதர்களோட நிறைய உறவுகளும் சொந்தங்களும் இருப்பதினாலேயே பிரச்சனைகள் அதிகமா வந்து மனசுல நிம்மதி இல்லாம எல்லாரும் தவிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் உறவுகள் மனிதர்கள்னு படைச்சு என்னதான் பிரயோஜனம்? ஏன் இப்படி ஒன்றையும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறீர்கள் என் குழந்தைகளே? எல்லா உறவுகளையும் எல்லா நட்புகளையும் எல்லா மனிதர்களையும் அன்போடு அரவணைச்சு வாழ பழகுங்க. உங்களுக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தர இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். நீ யாராவது ஒருவருக்கு உதவிகள் செஞ்சினா போற வர வழிபோக்கன் கூட உனக்கு நல்ல உறவினனாய் மாறி விடுவான். ஆனா இதே நேரத்துல உனக்கு நல்லா தெரிஞ்ச உன் கூட பிறந்த உறவுகள் கிட்டேயே போய் உதவி கேட்டு பார்த்தீனா நீ யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உன்னிடமிருந்து எட்டி நின்று நீ கஷ்டப்படுவதையும் பொறுமையா வேடிக்கை பார்ப்பாங்க. அவ்வளவுதான் உலகம். உதவிகள் கேட்டு போகாதே என் செல்லமே. முடிஞ்சா உதவிகளை செய்துவிட்டு ஒதுங்கி நின்று விடு. ஆனா நேரமும் கர்மாவும் அது அது அதற்குரிய வேலையை சரியானபடி செய்தே தீரும். மனிதர்கள் வேண்டுமானா தன்னுடைய சொந்தம் தன்னுடைய உறவு ரத்த பந்தம்னு யோசிக்காம இருக்கலாம். ஆனால் நேரமும் கர்மாவும் அவரவர்கள் செய்ததற்கான பலனை அந்தந்த நேரத்தில் நிச்சயமா கொண்டு வந்து கொடுத்துடும். நீ வேணா யோசிச்சு பாரு. ஒரு பறவை உயிரோடு இருக்கும்போது அது சின்ன சின்ன பூச்சிகளையும் எறும்புகளையும் தின்னு சாப்பிட்ரும். ஆனா அதே பறவை இறந்து போச்சுன்னா அந்த எறும்புகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் அந்த பறவையின் உடலை அழித்து தின்று விடுமல்லவா. இதுதான் நேரமும் கர்மாவும். பார்த்து நடந்துக்கோ.